வணக்கம் அன்புறவுகளே. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் முரணு முடிவும் என்ற நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம். முரணு முடிவும் தொடர்ச்சியாக பல 25 வாரங்களை தாண்டி கடந்த வாரம் அதை பற்றியதான ஒரு மீளாய்வு நிகழ்ச்சி ஒன்றை இங்கே நாங்கள் நடத்தியிருந்தோம். நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் தருகின்ற உற்சாகங்கள், நீங்கள் தருகின்ற விமர்சனங்கள், நீங்கள் தருகின்ற கருத்துக்கள் எங்களை மென்மேலும் இந்த நிகழ்ச்சி தொடர்பான பல் பார்வைகளை வைத்துக்கொண்டு நகர்த்துவதற்கு உரிய புதிய ஊட்டச்சத்தினை எங்களுக்கு தந்திருக்கின்றது, ஒரு உத்வேகத்தை, சக்தியை தந்திருக்கின்றது. அந்த வகையிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் என்ற வகையிலும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த வாரத்துக்கான முரணு முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இது சமூகம் பற்றி பேசுகின்ற, எமது சிக்கல்கள் பற்றி பேசுகின்ற, எமதுகளுக்கான விடயங்களை, முடிச்சுகளை கட்டவிழ்ப்பு செய்து கொண்டு ஒரு புதிய உத்வேகமான பாதையிலே நானும் நீங்களும் கரம் பிடித்து நடந்து செல்வதற்கான, எங்களுடைய சமூகமாக நாங்கள் நடந்து செல்வதற்கான ஒரு எல்லைக்கோட்டினை கண்டடைவதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த முரணும் முடிவும் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. புதிய நாடு, புதிய நாகரீகம், புதிய மனிதர்கள், புதிய பண்பாடு, புதிய கலாச்சார சூழல் என்று எல்லாவற்றையும் மீண்டும் அகரமிட்டு தொடங்குகின்ற பொழுது இங்கே நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் 1, 2 அல்ல, ஏராளமானவைகள். சில பிரச்சனைகளை நாங்கள் இலகுவாக தட்டிவிட்டு சென்று விடலாம். சில பிரச்சனைகள் எங்கள் சட்டைகளுடன் ஒட்டிய அழுக்குகளைப் போல தோய்க்கின்ற வரையிலும், மாற்றம் காணுகின்ற வரையிலும் தொடர்ச்சியாக எங்களுடன் பயணம் செய்கின்ற பிரச்சனைகளாக இருக்கின்றன. எனவேதான் ஒவ்வொன்றாக நாங்கள் கண்டடைந்து அவற்றை தீர்ப்பதற்கான உபாயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வாரம் முரணு முடிவு நிகழ்ச்சிக்கு என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நல்லது. இங்கே கருத்துரையாளர்கள் நான் அறிமுகம் செய்ய வேண்டும். முன்னுக்கு சிவகுமாரன், ஸ்ரீகுமார் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் பலருக்கு அவரை தெரிந்திருக்கும். எப்பொழுதுமே திரை மறைவிலே இருந்து கொண்டு பல ஆச்சரியப்படக்கூடிய பல விடயங்களை சாதித்துக் கொள்கின்ற மனிதர்கள் வரிசையிலே ஸ்ரீகுமார் அவர்களும் ஒருவர். இயல்பிலேயே கலை நாட்டம், கலை ஈடுபாடு, தமிழ் ஆர்வம் போன்ற பல விடயங்களோடு ஒரு சமூக ஆர்வலர் என்று நாங்கள் ஒரு மிகச் சுருக்கமாக கூறிக்கொள்ளலாம். பல செயற்பாடுகளிலே, முக்கியமாக கலை, இலக்கிய மற்றும் சமூக செயற்பாடுகளிலே அவரை நான் சந்தித்த அனுபவம் இருக்கின்றது. நீண்ட கால தொடர்பு. ஆனால் இன்றுதான் முதல் முறையாக என்னுடைய நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்திருக்கின்றேன். மறுப்பு தெரிவிக்காமல் வந்திருக்கின்றார். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் என்னுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் ஸ்ரீகுமார், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்து மயூரனுக்கு நான் நினைக்கிறேன் அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். மயூரனுக்கு தேவையில்லை, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. மயூரன். அடுத்து அதே போல தான் தேவர், வல்வை தேவர் ஒரு நடிகராக, கலைஞராக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு அற்புதமான கவிஞரும் கூட. பாவலர் வல்வை தேவர் என்று ஆரம்பத்திலே நான் அவரை அறிந்திருக்கின்றேன். பல நூல்களை யாத்திருக்கிறார், பல பாடல்களை இருவட்டாகவும் கொண்டு வந்திருக்கின்றார். நீண்ட காலமாக என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்ற ஒரு கலைப்பித்தன், கலை ஆர்வம் உள்ளவர் என்று சொல்லலாம். நல்ல எடுக்கின்ற விடயத்தை நல்லா நடிப்பு கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர், ஒரு கலைஞர். அடுத்து ராகவன் வந்து திருகோணமலை திருமறை கலாமன்றத்தினுடைய ஒரு முக்கிய பணியிலே உறுப்பினராக இருந்தவர். பின்பு இங்கே புலம்பெயர்ந்து வந்த பின்னர் இங்கே கலைகளோடும் இன்னும் தொழில் வேறு பல வியாபார நிறுவனங்களோடுமான தொடர்புகளை பேணிக் கொண்டு வருகின்றார். சிறு வயது முதல் எனக்கு ராகவனை தெரியும். இன்று 8 வருடமாக இங்கே இருக்கின்றார். ஆனால் இன்றுதான் நான் நேருக்கு நேர் சந்திக்கின்றோம். தொலைபேசியில் தான் எங்களுடைய உரையாடல் இருந்தது. ராகவன் மீண்டும் அந்த நாடக அரங்கியல் துறை சார்பாகத்தான் நாங்கள் சந்தித்திருந்தோம். மீண்டும் அப்படி ஒரு துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்திப்பதிலே ராகவன் பெரும் மகிழ்ச்சி. ராகவன், தேவர், ஸ்ரீகுமார், மயூரன் நால்வரையும் மீண்டும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொண்டு, சரி, நிகழ்ச்சி ஆரம்பித்தாயிற்று, வரவேற்புரை முடிந்தாவிட்டாயிற்று, இனி கருத்து பக்கம் நாங்கள் செல்ல வேண்டும். சரி, இந்த வாரம் நாங்கள் எடுத்து வந்திருக்கின்ற காட்சி முரண் என்ன என்பதை உங்களோடு சேர்ந்து நானும் உடனடியாகவே பார்ப்போம். அங்கே அண்ணன் என்ன பண்ணியிருக்க இந்த ஃபேஸ்புக்கில்? நான் என்ன பண்ணேன்?
நான் ஒரு கருத்து போட்டா அந்த கருத்துக்கு மறு கருத்து என்ன இருக்கும் அதை போடுங்க. அதை விட்டு போட்டு என்ன பர்சனலை தாக்குறது, எங்களோட வீட்டுல இருக்க பொம்பளையில தாக்குறது, தாக்குறது. தம்பி பேஸ்புக்ன்றது ஒரு பொதுவான ஒரு இது. நான் என்ன எழுதினாலும் உனக்கு பிடிச்சதுன்னா நீ ஏற்றுக்கொள், பிடிக்கலையா பிடிக்கலையா எழுதிக்கொள். நீங்கள் போடுறது கருத்து இல்லை, இது கருத்து இல்ல, உண்மையா கருத்து இல்ல. அப்ப வேற என்ன நீங்க போற கருத்து அது எழுதுறது என்ன தம்பி? அதான் நான் சொல்றேன், உனக்கு பிடிச்சது என்றால் எடுத்துக்கொள், இல்லையா நான் இப்படித்தான் எழுதுவேன், நீ என்ன யார் கேட்கறது? இங்க அண்ணன் இங்க இந்த Facebookல எல்லாரும் பாக்குறாங்க, சரியோ? நீங்கள் போடுறது கருத்தால் எதிர்கொள்ளணும். அதான் ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்துல இருக்க, அதை விட்டு போட்டு நீங்கள் இங்க இப்படி எல்லாரும் பார்க்கணும்ன்றத கோயிருந்தா நாங்கள் இந்த கருத்தை பதிவு வரோம். பிடிச்சாக்கள் எடுத்துக்கொள்ளுவீங்க, பிடிக்கலையா உனக்கு பிடிக்கலையா நீ வெளியேறு. தெரியுமா நான் எந்த இதுல எழுதி கொண்டிருக்கேன், அப்ப எந்த இதுல வெளியேறு. இங்க நான் வந்து வெளியேறினா நீங்கள் என்ன செய்றீங்க? வேற ஒரு பேர்ல எனக்கு திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணி திருப்பி வந்து இதே காவாலி தானே திருப்பி செய்றீங்க. அதுதானப்பா கருத்தல்லோ இது. கருத்து மோதல் நான் 2 பேர்ட்ட 3 பேர்ட்ட கருத்து வந்தா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு கருத்தையும் அவதூறையும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நீங்க சொல்றது கருத்துகள் இல்லை, என்ன கருத்து இல்ல, கருத்து அவதூறு. நீங்க இப்ப வந்து எழுதுறதே வந்து அவதூறு நினைச்சா அது கருத்து இல்லைன்னு அர்த்தம். Facebookல நீங்க கடைசியா போட்ட இந்த கமெண்ட் பாருங்க, ஒரு மனுஷன் செய்யற வேலையானது. அது நான் பார்க்கல, என்னதுக்கு பார்க்கணும், அது முடிஞ்சது. அது இதுல அடுத்த கருத்தை நீ போடும், அதுக்கப்புறம் நான் அடுத்த கருத்து. உங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியா ஒரு கருத்து இல்ல. ஒருத்தன் எது போடுறான்டா அவனை எப்படியாவது தாக்கணும். நீங்க போடுறதுக்குள்ள ஒரு 5 லைக் வரணும். இதுதான் Facebook. நீங்கள் ஒரு கருத்தை போடுவேன், நான் ஒரு கருத்தை போடுவேன், ஜனங்கள் எல்லாம் பார்க்க இந்த கருத்தை கூட கேட்க வர்றீங்கல்ல. Facebook ஒரு மீடியா, சரியா? அதுல வந்து எங்கட கருத்துக்கள், எங்கட தோட்ஸ் என்னன்றதான் போடணுமே வெளியே. சரியோ, கருத்து போட்டு உங்களுக்கு எதிராக இருக்கான்னு அவனை போட்டு தூசணத்துக்கு ஒப்பான வார்த்தைகளை போட்டு நல்லது இருந்தா நல்லதை எடுத்துக்கொள்ளணும், கூடாதுன்னா அதை விட்டு நல்லது நல்லது. அன்புறவுகளே, இன்று எங்கள் எல்லோரையுமே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றித்தான் இன்று சிலாகிக்க வேண்டும், பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். சமூக வலைத்தளங்கள் இன்று இவர்கள் முகநூல் என்ற சொல்லில் கூட எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. அது Facebook என்பதனுடைய நேரடியான மொழி மாற்றம் என்று நான் நினைக்கின்றேன். முகப்புத்தகம், மூஞ்சி புத்தகம் என்று ஏராளமான விடயங்களை பேசுகின்றார்கள். ஆனால் Facebook என்பதற்கு ஒரு காரணகாரிய தொடர்புள்ள ஒரு பெயரை நாங்கள் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்க வேண்டும். அது வேறு ஒரு விடயம், அது அல்ல இன்றைய நிகழ்ச்சி. இந்த சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லப்படுகின்ற சோஷியல் மீடியாஸில் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற விடயங்கள் ஒரு நாகரிகமற்ற மிகவும் கீழ்த்தரமான ஒரு பொறுப்புக்கு தட்டி கழிக்கின்ற ஒரு துஷ்பிரயோகத்துக்குடனான ஒரு விடயமாக இந்த சமூக வலைத்தளங்களை நாங்கள் கையாளுகின்றோமா? மிகச் சாதாரணமாக கபாலி திரைப்படத்திலிருந்து கண்ணியமாக நாங்கள் போற்றுகின்ற தமிழ் தேசியம் வரைக்கும், நாங்கள் அரசியல் வரைக்கும் நாங்கள் பேசுகின்ற பகிர்ந்து கொள்கின்ற கருத்துக்கள் மிக மலினமாக எங்களுடைய இனத்தை ஒரு எல்லைக்கு கீழே எடை போடுகின்ற அளவுக்கு மிக அநாகரிகமான வகையிலே இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்ற மிக வேதனை உள்ள அல்லது மிக வேதனையுடன் நோக்கக்கூடிய ஒரு இனமாக நாங்கள் மாறியிருக்கின்றோமா? இந்த சமூக வலைத்தளங்களிலே எங்களினுடைய போக்குகள் ஒரு விதமான ஒரு இந்த மனநோயாளிகளுக்கு ஒப்ப இது ஒரு மனநோயாக எங்களிடம் வந்துவிட்டதா என்று எண்ண தோன்றுகின்ற அளவுக்கு மிக மலினத்தரமான வார்த்தை பிரியங்களோடு பாவிக்கின்றோம். கருத்துக்களால் எதிர்கொள்வது என்பதற்கு அப்பாலே தனிப்பட்ட பழிவாங்கல்கள், துஷ்பிரயோகம் செய்தல், தனிப்பட்டவர்களுடைய குடும்பங்களை அல்லது அவருடைய பின்புல வாழ்க்கை முறைமைகளை எடுத்து இயம்புதல் போன்ற பல விடயங்களுக்குள்ளால் மிக மலினப்பட்டு நசிக்கப்பட்டு கிடக்கின்றது. ஒரு கனதிமிக்க ஒரு காத்திரமான ஒரு ஊடகம் இப்படி கையாளப்படுகின்றதா என்ற ஒரு ஐயம், ஒரு கேள்வி இருக்கின்றது. எனக்கு தெரியும் பலர் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலருடைய குடும்பங்கள் இதாலே சின்னாபின்னப்பட்டிருக்கின்றது, பலருடைய பொதுப்பணிகள் சந்தேகிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் இதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்பதை போல நாங்கள் இப்பொழுது இந்த கணத்தில் இணைக்கின்ற கருத்துக்கள் நாளை உலக சமுதாயத்திலே யாரும் பார்வையிடக்கூடிய வசதிகள் நிறைந்த இந்த சமூக வலைத்தளத்தை நாங்கள், எங்களுடைய சமூகம்
நாகரிகமான பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த அடுத்த சந்ததி பற்றி மிக மார்தட்டி பேசுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படி கையாளுகின்றோம் என்பது பற்றிய பிரச்சனையை தான் நாங்கள் இன்று பேசப் போகின்றோம். இவர்களுடனான இந்த பாத்திரங்களுடனான ஒரு மறுவாசிப்பு மீண்டும் தேவையில்லை நினைக்கிறேன். இவர்கள் யாராகவும் இருந்து விட்டு போகட்டும், இவர்களுடைய பின்னணி எதுவாகவும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் அல்லது அவர் கருத்து என்ற வகையிலே இவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், காவாலித்தனம் செய்திருக்கின்றார். எனவே கருத்துக்கும் காவாலித்தனத்துக்கும் கண்ணியத்துக்கும் துஷ்பிரயோகத்துக்கும் வேறுபாடு தெரியாதவர்களாக இந்த சமூக வலைத்தளங்களிலே ஊடாடுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கின்றோமா, இது ஒரு நோயாக எங்களிடம் வந்துவிட்டதா என்பதை பற்றி தான் நாங்கள் இன்று சிலாயிக்க போகின்றோம். உடனடியாகவே நாங்கள் கருத்துரையாளர்களுடைய பக்கம் செல்லலாம். ஸ்ரீகுமார், நீண்ட இந்த பொதுப்பணிகளிலே மனிதர்களுடன் பழகின்ற நீண்ட பெரிய அனுபவத்தை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் முகப்புத்தகம், இன்னும் யூடியூப், ட்விட்டர் போன்ற பல சமூக வலைத்தளங்களோடு உங்களுக்கும் தொடர்புகள் இருக்குது. இதை பார்க்குறீங்க, இது இப்படி இந்த பிரச்சனையை உண்மையாக எதிர்நோக்குறோமா, இல்லாட்டி இது சுமார் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது கட்டாயம் தேவை. இது ஒரு இவர்களுடைய உரையாடல்கள் ஒரு அன்றாட வாழ்க்கையில் பலருக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஆகவே இது இன்று நாங்கள் கதைக்க வேண்டிய பேச வேண்டிய விடயங்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவோ அல்லது ஒரு 10 வருடங்களாக மிகவும் பிரபல்யம் பெற்று வந்திருக்கிறது. இது சுலபமாக ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருமே இப்போ இமெயில் எழுதுறதை தவிர்த்தவர்கள் கூட இந்த சமூக வலைத்தளங்களில் மிகவும் சுலபமாக தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிரலாம். அடுத்தது அவர்கள் இப்போ என்னுடைய ஒரு சர்க்கிளுக்கு ஒரு குரூப்புகளில் இருக்கிற ஆட்கள் என்னுடைய சொந்தக்காரர் இருப்பார்கள், என்னுடைய பழைய பாடசாலை நண்பர்கள் இருப்பார்கள், எனது ஊர் நண்பர்கள் இருப்பார்கள், வேறு வேறு நாடுகளில் வசிப்பவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்பதை பலரும் கவனத்தில் கொள்ளுவது இல்லை. அல்லது என்னுடைய வேலை சம்பந்தமானவர்கள் இருப்பார்கள். அப்போ நாங்கள் எழுதும் பொழுது எங்களுக்கு தெரிந்த விடயங்களில் மட்டும்தான் நாங்கள் கருத்து சொல்வோம் என்பதை விடுத்து எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் கருத்து சொல்லுவோம் என்று ஒரு பிழையான பாதையில் போகிறதுக்கு இவர்கள் இதில் பேசினது அது சம்பந்தமான ஒரு உணர்வு. நீங்கள் சொல்றீங்க தெரிந்த விடயங்கள் மட்டும்தான் ஒரு கருத்தை பகிரலாம் அப்படின்ற இல்லை, தெரிந்த விடயங்களில் உங்களுக்கு உறுதியாக தெரிந்த விடயங்களில் நீங்கள் ஒருவரை சாடுவதாக இருந்தால் அல்லது அதை பற்றி ஒரு உங்களோட கருத்தை ஒரு ஆணித்தரமாக வைப்பது அது ஒரு எஜுகேட்டிவ் இதை மற்ற போகும் என்றால் நீங்கள் அதை எழுதலாம். இது உங்களுக்கு தெரியாமலே வெறுமனை ஒரு கெஸ் பண்ணி அது அப்படி இருக்கலாம் இது இப்படி இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகித்து அது ஊகங்களையும் நீங்கள் ஏதாவது சொல்லிவிட வேணுமே என்று ஒரு சிறிய வருத்தம், ஒரு நோய் என்று நீங்கள் முன்பு கூறினீர்கள். அந்த நோய் உண்மையாகவே இருக்கலாம். சில பேர் வெரி ஆக்டிவாக ஃபேஸ்புக்கில் இருப்பார்கள், சில பேர் பேசி பார்த்து கொண்டு இருப்பார்கள், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவார்கள், நல்ல விஷயங்களுக்கு லைக் போடுவார்கள். இப்போ சில பேர் இவன் லைக் போடணுமா லைக் போடவில்லையா, அதுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணிச்சினோமா, இது செய்தினோமா அது செய்தினோமான்னு ஒரு ஒரு ஊரில் அந்த ஊர் சந்தையில் ஒரு கொசிப் மாதிரி ஒரு தளமாக ஆகிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை, இப்போ நாங்கள் பார்க்குறோம், இப்போ இந்த முகப்புத்தகம் என்பது அல்லது ஃபேஸ்புக் என்று சொல்கிற இந்த விடயங்கள் ஒரு உலக பொதுவான விடயமாக இருக்கின்றது. அதில் நாங்கள் தமிழர்கள் மட்டும் பாவிக்கிற ஒரு விடயம் அல்ல, எல்லோரும் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் இது ஒரு உளவியல் நோயாக எங்களிடம் வந்திருக்கின்றது. நாங்கள் இப்படி ஒரு துஷ்பிரயோகிக்கின்ற வகையிலே இந்த வார்த்தை பிரயோகங்களுக்குள்ளாலே இந்த பொது தளத்துக்குள்ளே உரையாட தொடங்குகின்றோம், உரையாடி கொண்டு இருக்கின்றோம் என்ற விடயம் தமிழர்களாக எங்களுக்கு மட்டுமானதாக இருக்கின்றதா, அல்லது இதை ஏனைய நாட்டவர்களினுடைய இந்த முகப்புத்தக பாவனை இல்லை சமூக வலைத்தளங்களுடைய பாவனை இது ஒத்ததாக இருக்கின்றதா, அல்லது வேறு ஸ்ட்ராட்டஜியில் அவங்க இருக்கிறாங்களா, அப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது கொஞ்சம் கடினம். என்னென்னா எங்களுடைய முகப்புத்தகம் இந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற ஆட்கள் கூட எங்களுக்கு பரிச்சயமானவர்களும் தமிழர்களும் அல்லது எங்களுடைய இனம் மொழி கலாச்சாரம் சார்ந்தவர்களாக இருப்பதால் அது கண்டுபிடிப்பது எனக்கு மேட்டின ஆறர்கள் குறைவாக தான் வச்சிருக்கேன். அவர்கள் தங்களுக்கின்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வச்சிருப்பார்கள். ஆகவே அந்த இது அவர்கள் எப்படி அநாகரிகமாக நடந்து கொள்கிறான்னு தெரியாது. அவர்கள் வேறு எக்ஸ்ட்ரீமிலேயே பல விஷயங்களை ஷேர் பண்ணலாம், இன்னும் இதை விட அநாகரிகமாக. ஆனால் எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எங்களுடைய பண்பாடுகளை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணி பார்த்தீங்கள் என்றால் நாங்கள் ஒரு நாகரிகமாக நடக்க வேணும். நாங்கள் இது ஒரு வெளிநாடுகள் புலம்பெயர்ந்து பல நாடுகளில் நாங்கள் சிதறிப்போய் இருக்கிறபடியால் இது மிகவும் ஒரு நல்ல ஒரு ஊடகமாக
எங்களுடைய நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு சாதனமாக பாவிப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் மயூரன், அவருடைய அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நான் உங்களுடைய கருத்துக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அடிகேன் புதியவன் ஃப்ரம் பிரான்ஸ். புதியவன் பிரான்ஸ். ஆமாம். வணக்கம் புதியவன், சொல்லுங்க. முன்னர் காலத்து உங்களை பேசியிருக்கின்றேன். அப்படியா? எனக்கு புதியவன் போலான் இருந்தது, மறந்துட்டேன். நல்ல சுமார்ட்டாக உட்கார்ந்து முரணும் முடிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். எந்த ஒரு முரணுக்கும் முடிவு இல்லை தெரியுமோ? எந்த ஒரு முரணுக்கும் முடிவில்லையோ, அதனால நாங்கள் முடிவுகளை இங்கே கொடுப்பதில்லை, முரண்களை மட்டுமே காட்டுகின்றோம். அந்த முடிவுகளை தேடுகின்றோம். சொல்லுங்க. நல்லது முடியும். என்னென்னு சொன்னால், உண்மையில இப்பொழுது 2-5 நிமிடங்கள் இருக்கும். ஹலோ, சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. இந்த பேஸ்புக் மூலம் நான் ஒருவரை டப்பன் கண்டு கொண்டேன். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முதல் ஒருவரை நான் அறிந்திருந்தேன். அவர்கள் ஒரு காதலி தோல்வி உற்று மரணித்ததாகத்தான் நான் அறிந்திருந்தேன், கொழும்புல 2004ஆம் ஆண்டு. இப்ப பார்த்தா பேஸ்புக்ல குடும்பமா நிக்கினா. ஆக இப்படி நல்ல விஷயங்களும் இருக்கின்றன, நல்ல செய்திகளை தருவதும் இருக்கின்றன. ஆனால் உண்மையில் எங்களுடைய உளவியல் இதிலேயும் இன்றைக்கு நிறைய பேரை என்ன சொல்றது, பத்திரிகையாளராக்கி நிறைய பேரை பேச அழைத்து வந்திருக்கின்றது இந்த இணையதளம், இந்த பேஸ்புக் போன்றவை. அதே நேரம் எங்களுடைய தமிழுடைய வாழ்வின் கலாச்சாரங்களை இந்த பேஸ்புக் அப்படி நிர்மூலமாக்கி விட்டது. பேஸ்புக் நிர்மூலமாக்கவில்லை, பேஸ்புக் பயனாளிகள் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பேஸ்புக் பயனாளிகள் நிர்மூலமாக்கி விட்டார்கள். ஆனாலும் சில நல்ல குடும்பத்து பிள்ளைகள், தன்னை அறிந்த பிள்ளைகள் அப்படி அல்ல, தான் யார் என்று தன்னை அறிந்த பிள்ளைகள், இப்படி கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். தன்னை அறியாத பிள்ளைகள் தவறு செய்கின்றார்கள், அதனால் அந்த இனம் பாதிக்கப்படுகின்றது. இல்ல இப்ப இல்ல பிரச்சனை புதியவன் ஒரு நிமிஷம். இதுல நான் நினைக்கிறேன் உங்களோட விடயங்கள் சரியாக இருந்தாலும் கூட பிள்ளைகள் என்பதை விட இன்று 40 வயதிற்கு மேற்பட்டவர்களே இந்த 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 பேஸ்புக்கிலே அதிகம் நாகரிக குறைவாக நடக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. இங்க வயசு முக்கியத்துவம் இல்ல. இல்லை, நீங்கள் பிள்ளைகள் என்று சொன்னபடியால் நான் சொன்னேன், பிள்ளைகள் என்ற இதை தாண்டியவர்களால் அதிகமாக இந்த குளறுபடிகளுக்கு காரணமாக இருப்பதாக நாங்கள் அறிகிறோம், இல்லையா? சொல்லுங்க. இல்ல, அந்த சொல்லுவார், அந்த காணாத கண்டவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த என்றால் எல்லாத்தையும் நான் எனக்கு சில மொழிகளை பயன்படுத்த தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய போராட்ட வரலாற்றில கனவே புலம்பெயர் தேசத்துல காணாத கண்டவர்களாகவே தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை பயன்படுத்தி நெல்லுக்கு இரத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசிமா என்பார்கள். அப்படி பயன்பெற்றவர்கள் எங்களுடைய இரத்தங்களை பறை கொடுத்து எங்கள் இரத்தங்கள் சாவில் பயன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புலம்பெயர் தேசத்துல தங்களை பெருமை உள்ளவர்களாகவும், சும்மா ஒரு கொடியை பிடித்து விட்டால், ஒரு மைக்கை பிடித்து விட்டால் தாங்கள் பெற்றவர்களாகவும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கண்கூட கிட்டத்தட்ட 30 வருடம் புலம்பெயர் தேசத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கும் தாயத்து உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு கூட நான் தாயை ஒப்ப செல்வேன் என்ற ஆதங்கத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பணம் எனது வாழ்க்கைக்கு தேவை, ஆனா பணத்துக்காக எனது வாழ்க்கையை தொலைத்துவிட நான் தயாராக இல்லை. ஆகவே இங்கே இப்ப உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த புதிய இணைப்புகள், புதிய வரவுகள், இவைகளுக்காக வேண்டி நாங்கள் போராடவில்லை. நாங்கள் தொலைத்ததற்காக வேண்டி போராடுகின்றோம். நாங்கள் தொலைத்ததை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பேஸ்புக்குகள் இதுகளின் மூலம் தங்களை பிரபல்யமாக்கிக் கொள்ள வேண்டும், தங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்பவர்கள் அவர்களோடு அவர்கள் வாழ்வு முடிந்துவிடும். அவர்கள் சமுதாயத்துக்கு இன்றைக்குமே பயன்பட மாட்டார்கள். இன்றைக்கு நீங்க பேசுற விடியம் நல்லது விடியம், அழகாக சுமார்ட்டாக நல்ல இன்றைக்கு செய்ய காணவில்லை. காரணம் இந்த நாங்க இருக்கும் நாட்டில் எங்களுக்கு இதுவரைக்கும் தேவை. இவர்கள் ஒரு பசாஜ், ஒரு பயணத்தில் நாங்கள் ஒரு பிளைட்டில் பயணம் வேண்டும்னு சொன்னால் ஒரு வாகனம் தேவை. பிளைட்டில் பயணம் செல்ல வேண்டும்னா எனக்கு காத்திருக்க முடியாது. ஆகவே அந்தந்த பயணத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய செயல்பாடு அமைகின்றது. உண்மை இன்றைக்கு நான் இந்த ஐபிசி தமிழ்ல இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய பேரை இங்கே நான் காண்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் சந்தித்திருக்கின்றேன். என்ன புதிய 2 புனை பேர் தான் எல்லோரும் அழைப்பார்கள். நீங்க சத்தியம் அதனை அறிந்திருக்க மாட்டீர்கள். இருந்தாலும்
ஒன்றை குறிப்பிட்டு கூட விரும்புகின்றேன். நாங்கள் எங்கு வந்தாலும் தமிழனாக வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை இணையதளங்கள், எத்தனை பேஸ்புக்குகள், எத்தனை எப்படி எங்களை புறம் போட்டாலும் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தையோ தமிழ் இதையோ விட்டு எதுக்குள் வாழ்ந்தாலும் நாங்கள் பார்ல கூட வேலை செய்கின்றோம், நாங்கள் குடிப்பதில்லை. ஆக எங்கே வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக இந்த ஐபிசி உழைத்துக் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும், இங்க ராஜா அண்ணே அவர்கள் எல்லாம் இங்க பிரான்ஸ்ல இருந்து வந்தவர்கள் எனக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனால் புதிய 2 பேர் இப்பொழுது அவர்களுக்கு அறிமுகமாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் சேவைக்கு பாராட்டுகள். நீங்க பேசப்படக்கூடிய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். செவிமடுப்பவர்கள் உண்மையில் தன்னை தான் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நீங்க செய்கின்றீர்கள். நன்றி நன்றி புதியவன், உங்களுடைய கருத்துக்கு நல்லது விடயம். நீங்கள் ஒரு விடயத்தை மற்றும் அழகாக சொன்னீர்கள். நாங்கள் போராடினோம், பல தசாப்தங்கள் போராடினோம், பல தேவைகளுக்காக போராடினோம், ஆனால் இன்று எங்கே நிற்கின்றோம் என்று ஒரு விடயத்தை நான் எப்பொழுதும் அழகாக ஆணித்தரமாக சொல்கின்ற விடயம், நாங்கள் பலரும் நினைக்கின்றோம் வரலாறுகளை நாங்கள் தான் எழுதுகின்றோம் என்று. ஆனால் உண்மை ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு வரலாறு ஒன்றின் மீது தான் நாங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் நினைக்கின்றோம் நாங்கள் தான் பாதைகளை முன்னே வடிவமைத்துக் கொண்டு செல்கின்றோம் என்று. ஆனால் ஏற்கனவே யாரோ வடிவமைத்த பாதையின் வழியே தான் நாங்கள் சொகுசு பயணம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாங்கள் புரிய தவறுகின்றோம். இது இந்த நிகழ்வுக்கு அப்பாற்பட்ட விடயமாக இருந்தாலும் இன்று இந்த சமூக வலைத்தளங்களிலே எங்களினுடைய ஈடுபாடுகள் மிக முக்கியமானவை. நல்லது, எல்லோரும் கருத்துக்கள் சொல்கிறார்கள். அமைதியாக இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய குரல்களை உயர்த்துவதற்கு சமூக வலைத்தளம் சந்தர்ப்பம் அளித்திருக்கின்றது. ஆனால் உயர்த்தப்படுகின்ற குரல்களிலே ஒரு நெளிவு இருக்கின்றதா, ஒரு அபத்தம் இருக்கின்றதா என்ற பார்வையோடு தொடர்ந்து காத்திருங்கள். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு நாங்கள் நிறைய பேசுவோம் என்பவர்களே.